எக்ஸ்கியூஸ் மீ, இங்க தர்ஷினின்னு ஒரு சின்ன குழந்தைய அட்மிட் பண்ணிருக்காங்க. எந்த வார்டுன்னு சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்து சொல்றேன். நார்மல் வார்டுக்கு மாத்திட்டாங்க. எப்படி போகணும்? நேரா போயிட்டு ரைட் போயிடுங்க. தேங்க்யூ. தர்ஷமா, ரஞ்சிதா, தர்ஷு, 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 என்னாச்சு என் தங்கத்துக்கு? ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு சித்தி. ஐயோ, இப்ப எப்படிடாமா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. என் தங்கம், உனக்கு ஒன்னும் ஆகாது, நாங்க எல்லாம் இருக்கோம், நீ பயப்படாத. அக்கா, எப்படிக்கா? அக்கா அழாதக்கா, பாப்பாக்கு தான் இப்ப சரியாயிடுச்சுல்ல? இப்ப சரியாயிடுச்சுடி. நேத்து ராத்திரி எப்படி பயமுறுத்திட்டா தெரியுமா? வாந்தி எடுத்து கண்ணு மொழி எல்லாம் சொருகி. ஐயோ, இப்ப நினைச்சாலும் எனக்கு அடி வயிறெல்லாம் கலங்குது. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சேன்டி. ஐயோ அக்கா, ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லைன்னு டாக்டர் சொன்னதும் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. எனக்கு நைட்டே போன் பண்ணிருக்கலாம்ல அக்கா. பாப்பா ஞாபகமாவே இருந்துச்சு, அவகிட்ட பேசலாம் தான் நான் உனக்கு போன் பண்ணேன். நீ போன் எடுக்கலன்னதும் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுக்கா. அதான் நான் உடனே பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு போன் பண்ணேன். அப்பதான் அவங்க பாப்பாக்கு உடம்பு முடியல, ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிட்டு போச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் ரொம்ப பயமாயிடுச்சுக்கா. அதான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன். அம்மா, பாப்பாக்கு நீ என்ன கொடுத்த? எப்படி ஃபுட் பாய்சன் ஆச்சு? சொல்றேன். தர்ஷினி, நீ படுத்துக்கோ, அம்மா வந்துடுறேன். கண்ணை மூடி தூங்கு. என்னக்கா, என்ன ஆச்சு? எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. என்னக்கா சொல்ற? நான் என்ன பண்ண? நீ உன் மாமாவை நம்பலனாலும் பரவாயில்லடி, மன்னிக்கலனாலும் பரவாயில்ல. ஏண்டி அவரை சந்தேகப்படுற? ஏண்டி அவர் மேல அநியாயமா பழிய போடுற? உன் புருஷன் குடிச்சு சீரழியறதுக்கு அவர்தான் காரணம்னு அவர்கிட்ட சண்டை போட்டிருக்க. வார்த்தையால நெருப்பு அள்ளி கொட்டிருக்க. அந்த மனுஷனால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. ரஞ்சிதா என்ன நம்ப மாட்டான்னு ஏற்கனவே அவர் மனசளவுல நொந்து புலம்பிட்டு இருக்காரு. இந்த பழியும் அவர் மேல விழுந்தா அவர் எப்படி தாங்குவாரு? அந்த வேதனையில தாண்டி பால்ல ஓவரா தூக்க மருந்து கலந்து சாகுற அளவுக்கு போயிட்டாரு. அது தெரியாம நான் அந்த பாலை பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன்டி. என்னக்கா இது? முட்டாள்தனமா இருக்கு. நான் ஏதாவது சொல்லிட்டா அந்த ஆள் உடனே அந்த முடிவுக்கு போயிடுவாரா? அவரால பாப்பாக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னக்கா பண்றது? அதை தாண்டி நானும் கேக்குறேன். உன் சந்தேக புத்தியால என் புருஷனுக்கோ என் பொண்ணுக்கோ ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்றது? என் வாழ்க்கைக்கு நீயே கொள்ளி வைக்க பாத்துட்டியேடி. அக்கா, கோமதி,